கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எக்ஸ் ஆர்சிபி பிளேயருக்கு ஆர்சிபி எகைன் கொக்கி போடுறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இது ரீசெண்ட் டைம் வந்த அப்டேட் மட்டும் கிடையாது. ஜேக்கப் பத்தலுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் இன்ஜுரி ரிலீஸ் சும்மா நீண்டுகிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரசல் ஆரம்பிச்சு ஒவ்வொரு டீம்லையுமே ஒவ்வொரு முக்கியமான பிளேயர்கள் இன்ஜுரியில் இருக்காங்க. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியில் தான் இருக்காரு. மேபி இந்த ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ள அவர் கியூர் ஆயிட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு 100% ஃபிட் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியாவும் முதல் மேட்ச் மிஸ் பண்றாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இதே மாதிரி ஒவ்வொரு டீமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா, ஒரு டீம்ல இன்ஜுரி லிஸ்ட் ஓவர் டைம்ல போயிட்டு இருக்குன்னா அது ஆர்சிபி தான். யாரோ ஒருத்தர் இன்ஜுரி ஆகுறாங்க, குணமாகறாங்க, இன்ஜுரி ஆகுறாங்க, குணமாகறாங்க மாதிரி போயிட்டு இருந்துச்சு. லுங்கி எங்கடி இன்ஜுரியில இருந்தாருங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ல ஓரளவுக்கு போட்டுட்டு இருக்காரு. மறுபடியும் வந்து சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான பவுலரான ஹேஸ்லுட் அவரை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரூல்ட் அவுட் அப்படிங்கிற பேச்சு அங்கங்க எடுபடுது. பட் இருந்தாலுமே முதல் 6 போட்டிகள் மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி ஃபேன்ஸுமே வெயிட் பண்றாங்க. ஏன்னா முதல் 3 மேட்சே பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர், சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டா. ஸோ அந்த மாதிரி கஷ்டமான மேட்ச் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க புஷ் பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு இனிஷியல் ஸ்குவாடே பலமா இருக்கணும். ஸோ அந்த சமயத்தில் ஹேஸ்லுட் இல்லாம பாதியில வந்தா எப்படி இருக்கும்? அப்படியே வந்தாலும் 100% ஃபிட்னஸோட இருப்பாருங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஒன்னு ஹேஸ்லுட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கூடிய விரைவில் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் தேடுவாங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நியூஸா இருக்கு. ஒரு பக்கம் ஹேஸ்லுட் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஜேக்கப் பத்தல். ஜேக்கப் பத்தலை பொறுத்த வரைக்கும் பெருசா ஃபார்ம்லையும் கிடையாதுங்க ரீசெண்ட் டைம்ல. அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஸ்குவாட்ல இருந்தாலுமே நான் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ப்ரோ சொல்றீங்க, நீங்க ஏகப்பட்ட வீடியோல பாராட்டி பேசியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எஸ், உண்மையாலுமே பாராட்டி நான் பேசியிருக்கேன். ரீசெண்ட் டைம் ஃபார்மை வச்சு மட்டும் சொல்லிங்க ஆர்சிபியில அவருக்கு இடம் கிடைக்காது. அப்படியே இடம் கிடைச்சாலும் அவரு விரும்புற இடத்துல ஆட முடியாது. நம்பர் 3, நம்பர் 4 தான் அவருடைய ஃபேவரட் ஸ்பாட்டு. இங்கிலாந்து டீம்லயே அந்த இடத்துல அவருக்கு கிடைக்கல. ஒரு சில மேட்சஸ் ஆடினாரு, அதுக்கப்புறம் போன தடவை எங்கேயுமே கிடைக்கல. இப்போ ஆர்சிபியோட அந்த 4-5 ஸ்பாட்டுக்கான இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்க முதல்ல விராட் கோலி ஆடினாலுமே விராட் கோலி, ஃபில் சாட், லியாம் லிவிங்ஸ்டன், கண்டிப்பா ரொம்ப முக்கியமா ரஜத் பட்டிதார் 4 பேருமே அந்த நம்பர் 4ல வந்துருவாங்க. நம்பர் 5ல தான் அவருக்கு சான்ஸ். ஸோ அவரு உட்கார வச்சுட்டு டிம் டேவிட் தான் வரக்கான வாய்ப்பு இருக்கு. இது அப்புறம் பேசக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய இன்ஜுரி ரிப்போர்ட் தான். கண்டிப்பா 1 மாசத்துக்கு மேல ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. இனிஷியல் மேட்சஸ் 3 to 4 மேட்சஸ் அவருமே மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த சமயத்துல ஆர்சிபி ரிப்ளேஸ்மெண்ட் தேடுவாங்களான்னு கேட்டா ஆல்ரெடி 2 வீக்ஸுக்கு முன்னாடி இருந்து போயிட்டு இருக்கிற தகவல் மைக்கேல் பிரேஸ்வெல். ஸோ பிரேஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். இந்த டீமுக்காக ஓபன் பண்ணியிருக்காரு. நம்புவீங்களா? எஸ், பயிற்சி ஆட்டத்துல செமையா ஆடினாருன்னு நம்பணும். ஸோ அட் த சேம் டைம் ரொம்ப குரூசியலான ஒரு பிளேயராகவும் இருந்தாரு ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபில செம்மையா பவுல் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ பேட்டிங் அப்படிங்கிறது பெருசா கிடைக்காட்டியுமே அவருடைய பவுலிங் ஸ்கில் சும்மா 100% காட்டிருக்காரு. ஸோ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாருன்னு தோணும் பங்களாதேஷ் கூட. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா போட்டிருக்காரு. ஸோ அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்ளேஸ்மெண்டா இருக்க போறாரு ஆர்சிபிக்கு. அட் த சேம் டைம் இன்னொருத்தர் யார் அப்படின்னா நியூசிலாந்தை சேர்ந்த மீடியம் ஃபாஸ்ட் பவுலரான டேரியல் மிச்சல், எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ல இருக்காரு. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மிடில் ஆர்டர்ல ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ பிரேஸ்வெல் எடுக்கிறதுனால ஆர்சிபிக்கு என்ன யூஸ் அப்படின்னா அவரை நீங்க எந்த பொசிஷன்ல வேணாலும் ஆடலாம். அவர் நம்பர் 5 அந்த மாதிரி பொசிஷன்ல தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஓப்பனிங்கும் ஆடுவாரு. அட் த சேம் டைம் ஜடேஜா மாதிரி நம்பர் 6, 7ல கூட ஆடக்கூடிய ஆள் தான். ஏன்னா அவர் ஒரு ஸ்பின்னரா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் ஒரு மிச்சல் சாண்டர், ஒரு ஜடேஜா, ஒரு சகிப் அல் ஹசன் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆடக்கூடிய பொசிஷனான நம்பர் 6, நம்பர் 7ல கூட ஆட வைக்கலாம். ஸோ அதனால டிம் டேவிட் மாதிரியான பிளேயர், ஜிதேஷ் சர்மா பிளேயர் எல்லாம் முன்னாடி அதாவது நம்பர் 5, நம்பர் 6ல கொடுத்துட்டு இவரை கடைசியா பவுலருக்கு மேல ப்ரொமோட் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு சான்ஸா இருக்கும். ஆனா டேரியல் மிச்சலை நீங்க எடுத்தீங்கனாலும் நம்பர் 4ல ஆட வைக்கலாம். ஸோ நம்பர் 4, நம்பர் 5ல டேரியல் மிச்சல் நியூசிலாந்துக்காகவும் ஆடி இருக்காரு, சிஎஸ்கேக்காகவும் ஆடி இருக்காரு. அப்படிங்கிறதுனால இந்த பொசிஷன்ல பெர்ஃபெக்டான ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். ஆர்சிபி இந்த மாதிரியான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டேரியல் மிச்சல் அரசல் பரசலா போன விஷயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ மைக்கேல் பிரேஸ்வெல்லை பத்தியும் இந்த ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா ஜேக்கப் பத்தல் தான். ஜேக்கப் பத்தல் எப்போ வருவாரு அப்படிங்கிற மாதிரி 100% கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவர் ஆட வைக்கலாமா வேண்டாமா, ஸோ எந்த பொசிஷனில் ஆட வைக்கலாம், ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் 2 வீக்ஸில் அதை பற்றின கம்ப்ளீட் அப்டேட் வந்துடும். எல்லா டீமுமே முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆர்சிபிக்கு ஓவர் டைமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்ஜுரி லிஸ்ட் அப்படி இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிப்ளேஸ்மெண்ட் வேணுமா, இல்லை ஜேக்கப் பத்தல் வர வரைக்கும் 3 மேட்ச் 4 மேட்ச் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுவாங்களா ஆர்சிபி? என்ன ஒரு மிக முக்கியமான முடிவெடுப்பீங்க? ஏன்னா முதல் 3 மேட்ச் அப்படிங்கிறது குரூசியல் மேட்ச். ஸோ அங்கே ஸ்கோர் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறப்போ
இருக்கும். அங்கேயே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வச்சு ஆடி நம்ம போறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். இல்லைன்னா உங்களுடைய அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கேட்பேன். உங்களுடைய ஒப்பீனியன் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.